ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்களுக்காகவும் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. கேட்கிற சத்தியம் விளங்குவதற்காக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் போட்டு எங்களை காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தெளிவை உண்டாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அது பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதல் 3 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 2 முதல் 3 வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியை தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ. போன வாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை துவங்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த 2ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு கண்டினியூட்டி இருக்குதுன்றதை கவனிக்கணும் இல்லையா. 2ஆம் அதிகாரத்தை வெட்டிடக்கூடாது இதுலேருந்து தனியாக. 1ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் சொன்னார் இல்லையா, அதனுடைய இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. எந்த விதத்தில்னு பார்த்தோம். 18லேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பயங்கரமான பாவங்களை குறித்து சொல்கிறார். எப்படி தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர்கள் தகாததை நடப்பிக்கும்படியாக அவர்களை ஒப்பு கொடுத்தார்லாம் வாசிக்கிறோம் இல்லையா. அப்படி பொல்லாத காரியங்களே, ரொம்ப அசிங்கமான காரியங்களெல்லாம் அங்கே விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் 2ஆம் அதிகாரத்துக்கு வர்றாரு. அங்கே வரும்போது அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னா, யூதர்களை பற்றி நினைக்கிறாரு அவர். இதை சொல்லும்போது யூதர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, கரெக்டாக அவர் எல்லா புறஜாதிகளை பற்றி சொல்கிறாரு. அவர் அவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க, இந்த மாதிரி ஒரு இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா வேணும். அவங்க மேலே தேவ கோபாக்கினை, அவருடைய எல்லா அவபக்தியின் மீதும் அநியாயத்தின் மீதும் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றது பெரிய உண்மை தான். அவங்களுக்கு அதை சொல்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே அப்படின்னா என்ன அர்த்தம். யூதர்களை மனசில் வச்சுட்டு பேசுகிறாரு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், அவன்லாம் பெரிய குற்றவாளி, அவன்லாம் பெரிய பாவத்தில் மூழ்கி கிடக்கிறானுங்க அப்படின்னு நினைக்கிறான். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அதாவது என்ன பண்ண விரும்புகிறார் இந்த சாப்டர்லன்னா, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னா சுவிசேஷத்தை சொல்லணுமே. சுவிசேஷத்தை சொல்லணுன்னா இந்த ஒரு குரூப் அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள்லாம் ஆல்ரெடி சேவ்டு, எங்களுக்கெல்லாம் ரட்சிப்பே தேவையில்லை, ஏன்னா நாங்கள் எங்களுடைய நற்கிரியைகள்னாலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிட்டோமே. எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கடவுளை குறித்து எவ்வளோ வெளிப்பாடு, எங்களுக்கு மோசே எங்கள் தலைவர், எங்களுக்கு எப்படி ரட்சிப்பு இனிமே தேவைன்னு சொல்லலாம். எங்களுக்கு ஏற்கனவே என்றைக்கு எங்களை கடவுள் தம்முடைய பிள்ளைகள் ஆக்கினாரோ, விருத்த சேதனம் பண்ணிக்க சொன்னாரோ, என்றைக்கு 10 கற்பனை கையால் எழுதி கொடுத்தாரோ, அன்னைக்கே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக ஆயிட்டோம். எங்களுக்கு இந்த ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்றதை இவர் உணர்றார். ஏன்னா இவர் அங்கிருந்து வந்தவர் தானே, பரிசேயராக இருந்தவர், இவர் அதே பிரச்சனையில் இருந்தவர். அதனால் நல்லா தெரியுது அவருக்கு, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிற அப்படின்றார். இப்போ அதை நிரூபிக்கணுமே. இப்போ ஏன்னா அவன் என்ன சொல்ல போகிறான், அவனை குற்றவாளியாக தீர்க்கும்போது அவன் என்ன செய்தான்னு சொல்லி குற்றவாளியாக தீர்க்கிறோம். இந்த அசிங்கமான வாழ்க்கையெல்லாம் சொல்லி குற்றவாளியாக தீர்க்கிறோம். அது நீயே செய்தன்னா நீ அப்படி சொல்ல முடியாது, நீ நாங்கள் அதெல்லாம் செய்யலையே அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க இல்லையா அவங்க. அதை யோசித்து பார்க்குறாரு அவர். நாங்கள் அப்படிலாம் செய்யலையே, நாங்கள் அவ்வளோ மோசமானவங்க இல்லையே, நாங்கள் ரொம்ப மாரல் பீப்புள், நாங்கள் ரொம்ப
சன்மார்க்க நெறிகளின்படி வாழுகிறவர்கள் நாங்கள். எங்களை அவங்களோட நீ ஈக்குவேட் பண்ணக்கூடாது, அவங்களோட சமமாக எண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கன்னு நல்லா தெரிகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இவங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறாங்க. நீங்கள் அவங்கள என்னன்னு சொல்லி குற்றவாளியை தீர்க்கிறீர்களோ அதையே நீங்களும் செய்கிறீங்கன்னு இவங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கணும் இன்றைக்கி. ஆகவே நீங்களும் குற்றவாளியாக இருக்கிறீங்கன்னு நிரூபித்து காண்பிக்கணும். இது ஒரு பெரிய வேலை, இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இவனை குற்றவாளின்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன மாதிரி ஆளுன்னா, பிலிப்பியர் 3 வாசித்து பாருங்கள். இப்போ பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி தான் அற்பழுக்கற்றவன். அந்த காலத்தில் அப்படி தான் யோசிச்சிருந்தார் அவர். இவர் பாவின்னு வழங்குறதுக்கு முன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட என்கிட்ட நீ பார்க்க முடியாதுன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தன்னை குறித்து, தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து யூதர்களுக்கு எல்லாருக்குமே அந்த எண்ணம். ஏன்னா அவங்களுக்கு 10 கற்பனை இருக்குது, விருத்த சேதனம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க நினச்சாங்க, எங்களை அடிச்சிக்க முடியாது, எங்களை இன்னும் பாவின்னு பேசுகிறானே அப்படின்னு. அதனாலே தான் சுவிசேஷத்தை நம்புறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 2 காரணம் சொன்னேன் இல்லையா. ஒன்று யூதர்களும் பாவிகள், அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்கிறது சுவிசேஷத்தை கள்ள உபதேசமாக்குது யூதர்களுடைய பார்வையில். 2வது, புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கள்ள உபதேசம். 2 விதத்தில் பார்க்குறாங்க சுவிசேஷத்தை. பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் நிச்சயமாக கள்ள உபதேசம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் ரட்சிக்கப்படணுன்றாரு. யூதர்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லையா, எங்களுக்கு எதுக்கு ரட்சிப்பு, நியாயப்பிரமாணமே எங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது, அப்புறம் எங்களுக்கு ரட்சிப்பு தேவையா, இந்த ஆள் தப்பாக பேசுகிறான்ன்றாங்க. 2வது, புறஜாதிகள் ரட்சிக்கப்படவே முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட முடியுன்றாரு. அப்போ கண்டிப்பாக கள்ள உபதேசம்தான். 2 விதத்தில் நிரூபிச்சிடலாம் இதுன்னு அவங்க நிற்கிறாங்க. இவர் நீயும் எல்லாரும் மாதிரி பாவின்னு தான் நான் நிரூபிக்கிறேன்னு நிற்கிறார். அதுதான் இங்கே சப்ஜெக்ட். 2ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தான் வர்றாரு இவர். அதை எப்படி பண்ணுறாரு? 1ஆம் வசனம் சொல்லுது, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அவங்கள என்னைக்கு நீ பாவின்னு சொன்னியோ அன்னைக்கே நீயும் பாவி அப்படிங்கிறாரு. இது 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று, யூதர்கள் புறஜாதிகளைப் போலவே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காண்பிக்கணும். அது முதல்ல செய்வோம். இப்போது அதை எப்படி பவுல் செய்கிறாருன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யூதர்களும் புறஜாதிகளைப் போலவே குற்றவாளிகள்ன்றதை எப்படி காண்பிக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு நினைக்கிறாங்க. குற்றவாளிகள் என்பதை காட்ட வேணும். அவங்க நினைக்கிறாங்க புறஜாதியெல்லாம் மோசமானவன், நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்றதை அவங்களுக்கு காமிக்கணும். எப்படி காண்பிக்கிறது? 24ஆம் வசனம் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 24. இந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே தொடர்ந்து போக போக அப்படியே பயங்கர ஹாட் ஆர்கியூமெண்ட்டாக போகும். அது 24ஆம் வசனம் பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. என்ன சொல்கிறாரு? புறஜாதியை பற்றி அவ்வளோ மோசமாக சொல்கிறியே. உண்மை என்னென்னா, யூதர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா அநேக நேரத்தில் புறஜாதிகளைப் போலவே இவர்களும் பாவம் செய்தார்கள். அந்த விதமான ஆழமான ஒரு அசிங்கமான பாவ வாழ்க்கைக்குள்ளே இவர்களும் பிரவேசித்தது உண்டு. வெறும் ஜென்டைல்ஸ் புறஜாதிகள் தான் இப்படிலாம் செய்வாங்க. இந்த அசிங்கமான இழிவான இச்சை ரோகங்களெல்லாம் பின்பற்றி அசுத்தமானதை நடப்பித்து தகாதவை எல்லாம் அது புறஜாதிகள் தான் சொல்கிறது தப்பு. சரித்திரத்தை பாருன்றாரு. யூதர்கள் எத்தனை முறை அவங்கள மாதிரியே இருந்திருக்கிறீங்க. எந்த அளவுக்குன்னா புறஜாதிகளை உங்களை பார்த்து ஐயோ இந்த மதம் எங்களுக்கு வேணாம், இந்த கடவுளும் வேணாம், இவனுங்க என்னமோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டன்றான், கடவுள் ஸ்பெஷலாக இவரில் ஆசீர்வதிச்சிருக்காருங்கிறான், கற்பனை எல்லாம் இருக்குதுன்றான், அது தேவையே இல்லை எங்களுக்கு. இப்படி தான் இவனுங்க வாழ போகிறானுங்கன்னா இது எங்களுக்கு தேவை, எதுக்கு தேவை, எங்களுதே தேவலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவர்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 24ஆம் வசனத்தில். புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுறது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. இப்போ கொஞ்சம் நுணுக்கமாக இது பண்ணுறேன். யூதர்களும் குற்றவாளிகள் அப்படின்றார். புறஜாதிகள் மட்டும் இல்லை, யூதர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு தேவனுக்கு முன்னால் கில்ட்டி அப்படின்றார். அப்படின்னா எல்லா யூதர்களும் அல்லது எல்லாருமே
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 1:18-32 வரை சொல்லப்பட்டிருக்கிற அந்த இழிவான இச்சை ரோகங்கள், அசுத்தங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை, அசிங்கமான அந்த வாழ்க்கையை எல்லாரும் அதில் ஈடுபட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படியே பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. அப்படி கிடையாது. அதில் சிலர் அப்படி ஈடுபட்டிருக்கலாம், சிலர் அதில் ஈடுபடாமல் இருக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு? எந்த விதத்தில் அவர்கள் குற்றவாளிகள்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு? 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவ கோபம் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ கோபத்துக்கு கீழாக எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் இந்த சொல்லப்பட்ட அத்தனை பாவத்தையும் செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் கேட்டால் சிலர்லாம் ரொம்ப யோக்கியமாக கூட வாழ்ந்திருப்பாங்க, ரொம்ப யோக்கியமாக கூட வாழ்ந்திருப்பாங்க. இப்படி பவுலுடைய ஆர்கியூமெண்ட் எப்படி போகுதுன்னா, நல்லா புரிஞ்சு வச்சு பேசுகிறாரு பாருங்க. யூ கேன் பி அ ஹைலி ரெஸ்பெக்டபிள் பர்சன் மாரலி அண்ட் yet பி அன்காட்லி. அவபக்தின்றது அன்காட்லி இல்லையா? அந்த அன்காட்லின்றது என்ன? நீங்கள் ரொம்ப சன்மார்க்க நெறியில் ஒழுக்கமாக யோக்கியமாக வாழ்ந்த ஆளாக இருந்தால் கூட நீங்கள் அவபக்திக்குரியவர்களாக, அநியாயத்துக்குரியவர்களாக இருக்க முடியுன்றதை நிரூபிக்கப்படும். அப்படி நிரூபித்தாதான் இவங்களும் குற்றவாளிகள் நிரூபிக்க முடியும். இல்லைன்னா சிலர்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. சிலர்லாம் ரொம்ப யோக்கியர்கள் இருக்கிறாங்களே, எல்லா சமுதாயத்திலையுமே பாருங்கள், சிலர் ரொம்ப ஒழுக்கமாக யோக்கியமாக வாழுகிறவர்கள் இருக்கிறாங்க, எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அவங்க விபச்சாரம் செய்கிறாங்களா, குடிக்கிறாங்களா, வெறிக்கிறாங்களா, இது பண்ணுறாங்க, ரொம்ப டீசெண்டான ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப நல்ல ஒழுக்கமாக வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த சுவிசேஷம் தேவையில்லை, நம்ம ஓகே, இது அதெல்லாம் பண்ணுறவனுக்கு தான், குடித்து வெறிக்கிறவன் ஆடுறவன் அவனுக்கு தான் இது, நமக்கு இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்களே. அதனால் எப்படி வர்றாரு பவுல், அதெல்லாம் செய்யாமலே கூட அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் உரியவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் செய்யாமல் கூட நீங்கள் தேவ கோபம் உங்கள் மேலே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது அன்காட்லினஸ், அவபக்தினா என்ன? வேத வசனத்தின்படி அவபக்தியினுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எந்த இடமும் இல்லாமல் இருக்குது பாருங்க. தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்படாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னா அதுதான் அவபக்தி. ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்தரிக்க வேண்டிய விதத்தில் ஸ்தோத்திரியாமல், வணங்க வேண்டிய விதத்தில் வணங்காமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் இருந்தான்னா அதுதான் அவபக்தி. இப்போ இவன் என்ன அசிங்கமாக என்ன பண்ணிட்டான்? ஒன்றும் பண்ணலையே, அசிங்கமாக ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல, தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அதாவது தேவனை தேவனாக நினைக்கல, மகிமைப்படுத்தலை, தேவனை ஸ்தோத்தரிக்கல, அப்படின்னா வணங்கலை, did not worship him, அவரை ஸ்தோத்தரிக்கல. அது மட்டும் இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை, எல்லாத்தை விட பிரதானமான இடத்தை, the supreme position that God must have in one's life, அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம், பிரதானமான இடம் இருக்கணும், அந்த மாதிரி இடத்த கொடுக்கல. நான் எந்த தப்பும் செய்யலைங்க, இது என்ன இது கதையாக இருக்குது, தேவனுக்கு பிரதானமான இடத்த கொடுக்கல, அவரை வர்ஷிப் பண்ணல, ஆராதிக்கலை, ஸ்தோத்திரிக்கலை, அவரை மகிமைப்படுத்தலைன்றால் அப்போவே அதுவே என்னை குற்றவாளி ஆக்குதா? அப்படி தான் வர்றாரு பவுல். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு அவசியம், இல்லைன்னா தேவ கோபம் தான் என் மேலே விழும், நான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தேவனால், என்னுடைய மிகச்சிறந்த நீதி யோகியதையெல்லாம் தேவனுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது, அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது, ஆகவே அவருடைய நீதியை எனக்கு கேட்கணும், அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு மனுஷன் நம்பலைன்னா அது அவபக்தி. அவன் தன் சொந்த நீதியில் வர்றான், தன்னை பெருசாக நினைக்கிறான், தேவனுக்கு முன்னால் குவாலிஃபை பண்ணிக்கலான்னு நினைக்கிறான், அது அவபக்தி. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்து மரித்தார், என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தார் அப்படிங்கிறத நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி வரலைன்னா அந்த மனுஷனும் அவபக்தி, அநியாயம், அவன் மேலேயும் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தான் வேதவசனம் போதிக்குது. பெரிய ஒரு தப்பை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பெரிய இழிவான இச்சைரோர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அசுத்தமான வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டியதில்லை. அதெல்லாம் இல்லைன்னா கூட அதே தேவ கோபம்
இவர்கள் மீதும் இருக்கிறது அப்படிங்கிறார். எப்படி எப்படின்னா அந்த 18லேருந்து 32 வசனம் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுறது, இழிவான எச்சரிவுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறது, அப்புறம் கேடான சிந்தைகளுக்கு தகாத வேலை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கல 24, 26, 28 3 வசனத்தில். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார், தகாத வேலை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்ன்றது இல்லையா. அதெல்லாம் அசிங்கமான வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்குது. த ஃபவுல்னஸ் அண்ட் த வைல்ட்னஸ் ஆஃப் சின். பாவம் வந்து ரொம்ப பொல்லாதது, அசிங்கமானது. அது பேசுறதுக்கு கூட அசிங்கமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அது மட்டும்தான் பாவம்னு சொல்லலை. அடுத்த வசனத்திலேருந்து பாருங்கள், 29ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், எல்லாம் சொல்லுங்க அநியாயத்தினாலும், இதுவும் அநியாயம், இதுவும் அன்காட்லினஸ். அநியாயம்னா அன்ரைச்சஸ்னஸ். அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும். அப்போ வேசித்தனம், துரோகம், பொருளாசைனாலும் அது கூட இதே கேட்டகரியில் வந்துடுது. அசிங்கமான வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டுறாரு. பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும். பொறாமை இருக்குது ஜனங்களுக்கு, அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிடறோம். பொறாமை வந்து ஒன்றும் இல்லை, பெரிய இது இல்லை. பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களாய், புறங்கூறுகிறவர்களாய் எல்லாம் வந்துடுறாங்க இதில். வெறும் இந்த அசிங்கமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இல்லை பாவிகள். இந்த மாதிரி வாழ்கிறவங்க கூட பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள். அவதூறுனா மற்றவங்களை பற்றி போய் அங்கே காதை கடிச்சிட்டு வர்றது, என்னத்தையா பேசிட்டு வர்றது. தேவ பயங்கரமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், பெருமைக்காரங்க, வீம்புக்காரர்கள், சண்டைக்காரங்க, பொல்லாத வேலை யோசித்து பிணைக்கிறவர்கள், பயங்கரமாக திட்டம் போடுறவங்க, பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், இதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுது. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள், அடுத்த கவனிங்க, மரணத்துக்கு, ஓ மை காட், என்னங்க லேசாக கொஞ்சம் அங்கே போய் காது கடித்தேன், அவரை பற்றி கொஞ்சம் அவதூறு பரப்புனேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களுக்கு பிரியப்படுவர்களுமாக இருக்கிறார்கள். இவங்க எல்லார் மீதும் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவபக்தியா அநியாயக்காரர்கள். இவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை, எல்லாரும் வந்து நரகத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்குது. அப்போ வெறும் இந்த அசிங்கமான இழிவான காரியங்களை செய்கிற ஆட்கள் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆட்களும். ஏன் அப்படி, ஏன் இதெல்லாம் கொண்டாந்து அதில் சேர்த்தார்? பைபிள் பாவத்தை பற்றி எப்படி போதிக்கிறதுங்கிறத ரொம்ப நல்லா கவனித்து புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அதை புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருக்கும். பவுலுக்கே இது விளங்கிக்கிறதுக்கு ரொம்ப காலமாச்சு. பவுலே பாருங்கள், நான் சொன்னது போல் நான் அப்பழுக்கற்றவன் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படிங்கிறாரு. அவருக்கே புரியல அது. பாவத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? இட் இஸ் நாட் த ஃபார்ம் ஆஃப் சின் தட் மேட்டர்ஸ். அதாவது எந்த மாதிரி பாவம் செய்தீங்கன்றது இல்லை, இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் சின். பாவம்னா என்ன, அதை கவனிக்கணும். எசன்ஸ் ஆஃப் சின் என்ன, பாவம்ன்றதனுடைய சாராம்சம் என்ன? தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல், தேவனை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்காமல், அவளுக்கு கொடுக்க வேண்டிய பிரதான இடத்தை வாழ்க்கையில் கொடுக்காமல், அவருக்காக வாழாமல் இருப்பது தான் பாவம். அது இந்த மாதிரி அநியாயத்திலெல்லாம் கொண்டு போய் விடுது. இந்த மாதிரி பொறாமை, புறங்கூறுதல், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் போகிறது. சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாவம்தான் அப்படின்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பவுலுக்கே இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பரிசேயராக இருந்தார், யூதராக இருந்தார். அவருக்கே இதை வழங்கலை. தன்னை நினச்சிக்கிட்டார் பெரிய அப்பழுக்கற்றவர்னு. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், எனக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையில்லைப்பா, எனக்கு
பழைய ஏற்பாட்டையே மொத்தமாக மனப்பாடம் பண்ணிட்டேன். எல்லா சாங்கியெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன், விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுக்கு ரட்சிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அதனால தான் இப்படி எழுதுகிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் யூதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். ஒரு நாள் அவரே சொல்கிறார், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இச்சியாதிருப்பாயாகங்கிற கட்டளையினுடைய அர்த்தம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. எப்படி விளங்க ஆரம்பிச்சது? அந்த இச்சியாதிருப்பாயாகன்ற அந்த கட்டளை மற்ற 9 கட்டளை 10 கற்பனையில் 9 கற்பனையோட ரொம்ப வித்தியாசமானது. 9 கற்பனையும் எதையோ ஒன்று செய்யணும் அல்லது செய்யாத அப்படின்னு சொல்கிற கட்டளை. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன்ஸ். செய்ய வேண்டியது செய்யத்தகாதது அப்படி சொல்லியிருக்குது. 10ஆவது கட்டளை மட்டும் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றதை பற்றி சொல்லுது, செய்கிறத பற்றி இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் ஆக்ஷன்ஸ், இட் இஸ் அபவுட் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, ஒரு பாவத்தை செய்யாமலே தேவனுக்கு முன்னால் நான் குற்றவாளி ஆக முடியும். பெரிய வெளிப்பாடு. இது விளங்கவே விளங்காது நிறைய பேருக்கு. பாருங்கள், ஒரு பாவத்தை செய்யாமலே கடவுளுக்கு முன்னால் நான் குற்றவாளியாகி தேவ கோபத்துக்கு ஆளாக முடியும். அவபக்தி அநியாயன்றது அதுதான். தேவ கோபம் எப்படிப்பட்ட ஆள் மேலே இருக்குது. செய்யல ஆனால் குற்றவாளி. எப்படி செய்யாதவன் குற்றவாளி ஆக முடியும்? இதுதான் பரிசேயருக்கும் வழங்காத ஒரு காரியமாக இருந்தது. அதனால தான் பரிசேயர்கள் கூட விளக்குறார் இயேசு. அந்த சேமன் அந்த மலைப்பிரசங்கத்தில் 5-6 உதாரணங்கள் சொல்கிறார் இல்லையா? அதெல்லாம் விவரமாக போச்சிருக்கேன் நான் மலைப்பிரசங்கத்தில். முதல்ல ஒரு உதாரணம் சொல்கிறார். அது என்னென்னா கொலை. ரொம்ப சுலபமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய உதாரணம். பவுல் என்ன சொல்கிறாரு, நான் அப்பழுக்கு அற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யாரையும் கொலை பண்ணதில்லை. இங்கே எத்தனை பேர் கொலை பண்ணிருக்கீங்க? யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள். நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார் பவுல். நான் கொலை பண்ணலையே அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, நீ உன்னுடைய சகோதரனை முட்டாளன்னு சொன்னல, நீ நரக அக்கினைக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, முட்டாள்னு சொன்னதுக்கே நரகமா? முட்டாள்னு சொன்னது ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துகிறது. என்னத்தை வெளிப்படுத்துகிறது? உள்ள இருதயம் கட்டு போச்சு, உள்ளத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்றத காட்டுது. வெறும் முட்டாள்னு சொன்னது பெரிய பாவம் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ள வந்துவிட்ட ஒரு கோளாறு இது காட்டுகிறது. என்ன கோளாறு வந்துருச்சு? மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன், பரிசுத்தமாய் வாழும்படி உண்டாக்கப்பட்டவன். இப்போ அவனுக்குள்ள இந்த பாவம் என்கிற அழுக்கு நுழைஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? முட்டாளே அப்படின்னு சொல்கிறான், சபிக்கிறான். அவனுக்குள்ள இந்த பாவம் உள்ள வந்துருச்சு, விரோதத்தை உண்டாக்குது. இதுதான் கொலையும் பின்னால் பிறப்பிக்குது. அப்போ உள்ள பாவம் இருக்குதுன்றதுக்கு கொலை பண்ணாதான் பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. முட்டாள்னு சொன்னாலே உள்ள பாவம் இருக்குன்றது கிளீனா? ஹலோ, தெரியுதா இல்லையா? அப்படி தான் போதிக்குது பைபிள். அதே மாதிரி விபச்சாரம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தவன் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. இதை கேட்கும்போதே சிலர்லாம் அலறாங்க. எனக்கே அது ரொம்ப நாள் புரியல. பாருங்கள், நான் வாலிபனாக இருந்தப்போ ஒரு யூத் மீட்டிங் நான் சொல்லியிருக்கேன். ஒரு யூத் மீட்டிங்கில் போயிருக்கேன். போனப்போ அங்கே ஒரு நல்ல பிரசங்கர். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இதை வாலிபர்களுக்கு சொல்கிறாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு விளக்கம். எங்களுக்கு நாங்கள்லாம் ஆன்னு கேட்குறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆச்சு, நல்லா கரெக்டாக கவனிப்போம் என்ன இதுன்னு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு தடவை பார்த்தினா தப்பு இல்லை, 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை பார்த்தினா தான் தப்பு. நீ இச்சையோடு பார்க்குறேன்னு அர்த்தம். நான் நினச்சேன், பரவாயில்ல, நல்லா சொல்கிறாரு. நான் இது வரைக்கும் கேட்ட பிரசங்கத்தை விட ரொம்ப நல்லா இருந்தது, நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் பின்னால் உட்காந்துருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், அவன் பக்கத்தில் இருக்கவனை பார்த்து, ஒன்றும் இல்லைடா, கவலைப்படாதடா, பார்த்தினா கண்ணை எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இரு, எடுத்துட்டு திரும்ப 2வது தடவை பார்த்தினா தானே பாவமாகுது. பார்த்தது பிடிக்குதுன்னா கண்ணை மட்டும் எடுத்துடாது, அப்படியே பார்த்துட்டு இருறான். அப்போ தான் நான் நினச்சேன், அடே அப்பா, பாவத்தை கண்டுபிடிக்கிறவனு அவனுங்க. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஃபிகர் அவுட் பண்ணி பிரசங்கம் பண்ணுறாரு. நானும் நினச்சேன் இது பிரமாதமான விளக்கம்னு. ஒரு நிமிஷத்தில் தவிடுபடி ஆகிட்டான் இவன். அது எனக்கு அது மேலே அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஐயோ, இது ஒன்றுமே கிடையாது, இவர் சொன்னது கரெக்டே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு குழப்பம். எப்படி இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் பார்க்க முடியும்? சில சொல்கிறோம் அநியாயம், இதெல்லாம் என்னங்க, யாருங்க எவருக்கு வழங்கும் இதெல்லாம்? யார் இதெல்லாம் இதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியும்? இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு எப்படி சொல்லலாம்? விளங்கல அவங்களுக்கு.
எப்படி சொல்லலான்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததுக்கு சமானம் மாதிரி பேசுது? செய்யலை, ஆனால் செய்த மாதிரி ஆயிடுச்சுன்றார். எப்படி அப்படி சொல்லலாம்? அநியாயம் இல்லையா அது? அன்ஃபேர் அப்படின்றாங்க. நியாயம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது நியாயம்தான். ஏன் தெரியுமா? என்ன சொல்ல விரும்புகிறாரு? நீ செய்யலை, ஆனால் உள்ள பாவம் இருக்குன்றதை எது காமிச்சிருச்சு? நீ இச்சையோடு பார்த்தது காமிச்சிருச்சு. உள்ள பாவம் இருக்கிறதுனால தானே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இப்போ அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் இருக்கிறதுனால தான் இச்சையான பார்வை வந்துருச்சு. அந்த இச்சையான பார்வை உனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு காமிச்சிருச்சு. உனக்குள்ள பாவம் இருக்குதுன்னா நீ குற்றவாளியா இல்லையா? ஹலோ, நியாயமா? நியாயம் இல்லையா? அது உள்ள பாவம் இருக்குது. நான் செய்யறதையும் உள்ள நினைக்கிறதையும் சமப்படுத்தலை. நான் அவரும் சமப்படுத்தலை. செய்கிறது இன்னும் மோசமான ஒரு காரியத்தை கொண்டு போய் விடுதுன்றது தெரியுது. அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்றது தெரியுது. அதை யாரும் மறுக்கலாம், அவரும் மறுக்க மாட்டார் இயேசுவும். ஆனால் இச்சையோடு பார்த்தான் ஒருத்தன்றது அவனுக்குள்ள பாவம் நிச்சயமாக இருக்குதுங்கிறதை வெளிப்படுத்துகிறதா இல்லையா? வெளிப்படுத்துகிறது. அவனுக்குள்ள பாவம் இருந்தால் அவன் குற்றவாளியா இல்லையா? அவன் குற்றவாளி தான். இது விளங்க ஆரம்பிச்சு பவுலுக்கு. அந்த 10வது கற்பனை இச்சையாது இருப்பாயாகன்றது அவ்வளோ நாள் விளங்காமல் இருந்தது. விளங்கின உடனே எனக்கு விளங்கிடுச்சு, எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு விளங்கிடுச்சுன்றார். 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ரோமரில். அதுக்கு வரும்போது அதை விளக்கி போதிக்கிறேன். அப்போ வெறும் நடவடிக்கை இல்லை, நாம் என்ன செய்தோமுங்கிறதல்ல, உள்ள என்ன இருக்குதுங்கிறது. கடவுள் இருதயத்தை பார்க்குறவர், வெறும் செயலை பார்க்குறவர் இல்லை, உள்ள இருதயத்தை பார்க்குறவர். அதனால் பவுல் சொல்கிறாரு, கடவுளுடைய பார்வையில் எல்லாரும் குற்றவாளிகள். பின்னால் 3ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீதிமான் ஒருவனும் இல்லையே, நீதிமான் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படிங்கிறார். சரி, இதுதான் பைபிள் லாஜிக். சிலருக்கு அது வழங்குறதே இல்லை பாருங்கள். சொல்லுவாங்க, எப்படிங்க இதுனா ஒன்றுமே செய்யாமல் பாவியார் எப்படி ஆக முடியும்? அதான் சொன்னேன். இப்போது அந்த விளக்கத்தை நல்லா பிடிச்சிங்க. உள்ள பாவம் இருக்குதுன்றதை காட்டுச்சா இல்லையா? நீங்கள் முட்டாள்னு சொன்னது காட்டுது. இச்சையோடு பார்வை பார்க்குற அந்த பார்வை காட்டிடுச்சு. உள்ள வேற இது தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த நிலையில் இல்லை. இப்போ அவன் பாவ மனுஷனாக இருக்கான்றது காட்டிடுச்சு. அப்போ அவன் குற்றவாளி, தேவனுக்கு முன்னால் குற்றவாளி. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ இந்த பாவம் எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒரு விளைவை மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது கவனிங்க. எவ்வளோ ஒரு அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் ஆஃப் சின். ஒரு அசாதாரணமான விளைவை மனுஷனுக்குள்ளே பாவம் ஏற்படுத்தி இருக்கிறது. எதை சொல்கிறேன் அசாதாரணமான விளைவுன்னு? எப்படின்னா, எப்படி மனுஷனுடைய மனசு அது பாதிச்சிருக்குதுன்னா, இப்போ மனுஷன் எப்படி ஆயிட்டான், மற்றவர்களுடைய பாவத்தை பார்த்து அவர்களை கண்டனம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப சுலபம். பொல்லாதவன், அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, மாமியார் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேட்டேன், எப்படி தீர்க்கதரிசியா நீங்கள்? என்ன சொல்லாமலே தெரியும் எனக்கு தெரியும் பாஸ், என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு. அப்போ அதாவது மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறதுல எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. நம்மளுக்கு யோசித்து பாருங்கள், எந்த டிஃபிகல்ட்டியுமே கிடையாது. நம்முடைய குற்றத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை திரிச்சு விட்டுருச்சு பாவம், மாற்றி விட்டுருச்சு. மற்றவர்களுடைய குற்றத்தை பார்த்து அவர்களை கண்டனம் பண்ணுறது ரொம்ப சுலபம். நம்முடைய குற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நான் பாவி, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதுக்கு 2 உதாரணங்கள் சொல்கிறேன், ரொம்ப குயிக்காக புரிஞ்சுக்கிற மாதிரி. பாலிட்டிக்ஸ் எடுத்துங்க. பாலிட்டிக்ஸே பேசுகிறது இல்லை, நான் பேசுவேன் இன்றைக்கி. பொதுவாக 2 கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா? உதாரணம், 2 கட்சிகள் இருக்கிறாங்க. எலெக்ஷன்லாம் நடக்குது. எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் பேர்வழிகள் பண்ணுவாங்க. இந்த கட்சி அந்த அடுத்த கட்சியை பார்த்து அவங்க ஏதாவது ஒரு குற்றம் சொல்லுவாங்க. இந்த 2 குற்றத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்கள பற்றி என்ன சொன்னாங்களோ அதே குற்றம் இவங்களுக்குள்ளேயும் இருக்குது. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவன் ஊழல் பேர்வழின்னு பார்க்கறது ரொம்ப சுலபமாக முடியுது, வாய்க்கிலேயே பேசுவாங்க. இவங்களும் ஊழல் பேர்வழின்றது விளங்கவே விளங்காதவங்களுக்கு, தெரியவே தெரியாது.
அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்களோ ஆதாரத்தோட, அதையே இவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. எப்படி விளங்க மாட்டேங்குது? அதிசயம், அற்புதம். ஏன்னா அதுதான் பாவம் உள்ளத்தை போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்குது. அவங்களும் அதே மாதிரி தான். இவனை என்ன சொல்கிறாங்களோ அதே குற்றம் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதைத்தான் சொல்கிறார் பவுல், நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். என்னப்பா உனக்கு உன் குற்றம் தெரிய மாட்டேது, அவன் குற்றம் மட்டும் தெரியுதுன்றார். அவனை மட்டும் குற்றவாளியை தீர்க்கிற. நல்லா பாரு, நீயே அதை தானே செய்கிற. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். நீ அவனை குற்றவாளியா சொல்லும் போதே நானும் குற்றவாளின்றது ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. அது ஒரு உதாரணமே போதுன்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க பிரச்சாரத்தப்ப மற்றவங்களை என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஆளுக்கு ஏன் விளங்க மாட்டேங்குது, இவங்களும் அப்படிதான் விளங்காது. அது இந்த ஜென்மத்தில் விளங்காது, அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. அதே மாதிரி தான் ரெண்டு சைடும் அப்படி தான். எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது அப்படி தான். அது விளங்கவே விளங்காது. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. மனுஷனுடைய உள்ளத்தை அப்படியே அப்படியே திரிச்சு விட்டு ரொம்ப கேடு உள்ளதாக ஆக்கி விட்டது. நம்மை குறித்த உண்மையை மட்டும் நம்ம பார்க்க முடியாதபடிக்கு அது மாற்றிடுது. கிளாசிக் பைபிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட போகிறான். தாவீது விபச்சாரம் பண்ணிட்டான், இன்னொருத்த மனைவி எடுத்துக்கிட்டான். அந்த ஆளை கொன்னுட்டான், புருஷங்காரனை கொன்னுட்டான். ரொம்ப திட்டமிட்டு, ரொம்ப பொல்லாத கொலை. இது சாதாரண கொலை இல்லை பாருங்கள், ரொம்ப அநியாயமாக பண்ணான். மன்னிக்கப்பட முடியாத குற்றம் அது. அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டான். கர்த்தர் தீர்க்கதரிசிட்டு சொல்கிறார், போய் சொல்லுன்னு. எப்படி சொல்கிறது? அவன்கிட்ட கழுத்தை அறுத்து கையில் கொடுத்துருவான். ராஜா அவன்கிட்ட போய் நீ இப்படி பண்ணி ஏன் தப்புன்னு சொன்னால் நேராக சொல்ல முடியாது. அதனால் ஒரு கதை சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் ஒரே ஒரு ஆடு வச்சுருந்தான், ஆட்டுக்குட்டி. அதை தான் புள்ள மாதிரி வளர்த்தான். தான் கூடயே உட்காந்து சாப்பிடும், அது இவன் கூடயே படுத்து கிடக்கும். இவன் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து இருந்தது, செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் பக்கத்து வீட்டுக்காரன், பெரிய பணக்காரன், அவன் வீட்டில் யாரோ விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவன் கதவை தட்டினான். தட்டி, எப்போ அவன் சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குமா, அதை கொஞ்சம் கொடு, நான் விருந்து பண்ணணும், பிரியாணி பண்ணணும், நீ போ எடுத்துகிட்டு வா, அதை கொடுன்னு சொல்கிறான். அவன் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆள், ரொம்ப அதிகாரம் நிறைஞ்சவன், பணக்காரன். அவன் சொல்லி நான் செய்யாமல் இருந்தால் தப்புன்னு சொல்லி அவன் போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு இருந்த ஒரே அந்த புள்ள மாதிரி வளர்த்த ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கொடுத்தான். இவன் அதை ஆக்கி போட்டு தன்னுடைய விருந்தாளியை திருப்திப்படுத்தினான் அப்படின்னு கதையை சொல்கிறான். தாவீதுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு கோபம். யார் அவனை முதல்ல கொலை பண்ணணும், அவன் இந்த காட்டுக்குட்டி இழந்து போனவனுக்கு நாளத்தனையாக திரும்ப தரணும் அப்படின்றான். அப்போ தான் இவன் சொல்கிறான், யார் அவனோட தான் சொல்கிறான், ஐயா நீங்கள் தான், நீங்கள் தான் அந்த மனுஷன் அப்படின்றான். அதாவது எவ்வளோ குயிக்காக வழங்கிச்சு பாருங்கள் அவன் தப்பு பண்ணிட்டான்றது. ஹலோ, அவன் தப்பு பண்ணால் அவனை கொலை பண்ணணும், நாளத்தனையாக திருப்ப வாங்கி கொடுக்கணுன்றது அந்த நியாய உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு அது அப்படியே எழும்பி வருது. அப்படியே டபார்னு டக்குன்னு, ரொம்ப விளக்கமே தேவையில்லை. கேட்கும்போதே, கதை கேட்கும்போதே கோவம் வந்துருச்சு. ஐயா நீங்கள் தான் அதுன்னு ஒன்று. அது ஏற்றுக்கொள்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். அது ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா பாவம் அப்படி பண்ணுது, நம்முடைய உள்ளத்தை திரிக்குது, குருடாக்குது, பெர்வர்ட் பண்ணுது, ட்விஸ்ட் பண்ணுது, எல்லாத்தையும் மாற்றிடுது. அதனால தான் சொல்கிறேன், பாவம் ஏற்படுத்துகிற அசாதாரண விளைவு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துங்க, நம்ம வாழ்க்கையே பாருங்கள். நம்ம பண்ணுற குற்றத்தை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டோம். யாராவது கண்ணுக்கு முன்னால் ஆதாரத்தை வச்சு சொன்னால் கூட அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இது இப்படி இல்லை அப்படி சொல்லி சொத்தி புத்தி வருவோம் ஒழிய அதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னால் டக்குன்னு உடனே சும்மா யூடியூப்பில் அப்படி ஓட்டினா போதும் லேசா, நான் கேள்விப்பட்டேன், அது எனக்கு தெரியும், இதுதான் உண்மை, இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமான்றாங்க மடார்னு. பைபிள் சத்தியத்தை விட பெரிய சத்தியமாக பேசுவாங்க. அவ்வளோ குயிக்காக நம்புகிறாங்க.
ஏன்னா மற்றவனை பற்றி இது டகார்னு வழங்குது. அது தப்பு, இது அநியாயம், இவன்னு வழங்குது. தங்களை பற்றி தப்பு மட்டும் விளங்காது. மண்டையிலே அடித்து சொன்னால் கூட விளங்காது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுதான் பாவத்தினுடைய அசாதாரண விளைவு, மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிற அசாதாரண விளைவு. இயேசுவே சொல்கிறார் அதை பற்றி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா, இருந்தாலும் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு. மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறது ரொம்ப சுலபமாக வருது. ஏன்னா அதுதான் பாவ மனுஷனுடைய அடையாளம். பாவ மனுஷன் அப்படி தான் இருப்பான். மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுல ரொம்ப சுலபமாக வரும். மற்றவங்க அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மற்ற வீட்டு பிள்ளைகளை பற்றி அனாவசியமாக பேசுவாங்க ஜனங்க. தெரியாதவங்களுக்கு கதை, அந்த கதை தெரியாதவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அவங்க பிள்ளைக்கு, அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன ஆச்சு தெரியும். ஊர் கதை பேசுகிறதில்ல. அப்படியே 1-9 ஆக்கி சொல்லி என்னெல்லாம் பண்ண முடியும். இவங்க வீட்டில் அதே ஆயிருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் பையன் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக, ஆனால் இந்த கூட இருந்து 1-2 பசங்க பொல்லாதவனுங்க, அதனால தான் அப்படி ஆச்சு, ஏமாந்துட்டான் அவன். இப்போ உங்கள் பையனை பற்றி அவ்வளோ நல்லா சொல்கிறீங்க, அதே மாதிரி அடுத்தவன் பையனையும் சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் பாவம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரியா பேசுறது அது. ஆனால் அது அப்படி தான், அது பாவம். உலகத்தில் இந்த பாவம் இருக்கிறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த யூடியூப் மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாவம் அப்படியே டெய்லி தாண்டவம் ஆடுது. அப்படியே சும்மா மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுங்கிறது அப்படியே சும்மா அனாவசியமாக விட்டு. இப்போல்லாம் ஒன்றும் இப்போ செலவே கிடையாது, கேமரா கூட தேவையில்லையே, ஃபோன்லேயே வந்துடுது. உங்களுக்கு ஒன்றும் ப்ராட்காஸ்டிங்கெல்லாம் இப்போ டிவிக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதில்லை, இதிலே போட்டு தள்ளிடலாம். எந்த செலவும் கிடையாது. வீட்டில் உட்காந்துட்டு இப்படியே பேசிட்டு அப்படியே போட்டால் டபார்னு அடுத்த நிமிஷமே வந்துடுது. செலவில்லாமல் ஆக்கி தந்துருக்கிறான் சாத்தான். ஆனால் நாங்கள் மட்டும் ரொம்ப செலவழிக்கிறோம் இப்போ இதுக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை அழகாக அது பண்ணி அப்படி பண்ணி 4 பேரை உட்கார வச்சு வேலை செஞ்சு போட்டு என்னென்ன படக்குனா இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றீங்க இதுக்கு, இதை பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது காஸ்பிள். இது டக்குன்னு போய் சேராது. அது எந்த இதுவும் தேவையில்லை உங்களுக்கு. மேடை தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. காட்டில் நின்று பேசினா கூட சில பாத்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஜனங்க டோன்ட் கேர் எங்கே உட்காந்து பேசினா யாருக்கு என்ன வந்தது, அவன் பாட்டுக்கு எந்த தகவல் இருந்தால் போதும் அவனுக்கு, அவ்வளோதான். சுவிசேஷன் சொல்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்கள். ஸ்டேஜை போட்டு, லைட்டை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, பெஸ்ட்டு கேமராவை வாங்கி போட்டு, மியூசிக்கை வாசித்து, பாட்டை பாடி, கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணி சுவிசேஷன் சொன்னால் பார்த்துட்டு இப்போ அடுத்ததுக்கு போகலாம்ப்பா திருப்பி போயிட்டே இருப்பாங்க பாட்டுக்கு. இது ஏறாது லேஸில். ஏன்னா இதில் என்னன்னா உன் இருதயத்தை ஆராய்ந்து பார், உன் இருதயத்தில் பாவம். ஐயோ திருப்புப்பா, முதல்ல வேறு சேனல் போ. நம்மளை குற்றவாளின்றாங்க அது. ஐயோ வேணாம், அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவ்வளோ செலவாகுது. அதனால தான் இவ்வளவெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை பண்ணுறதுக்கு. சரி, அப்போ இந்த பாவத்தினுடைய ஒரு மோசமான விளைவு, அசாதாரணமான விளைவு. அப்போ பவுல் எப்படி அதை கொண்டாடுறாரு பாருங்க. அவனுக்கு எப்படி விளக்க வைக்கிறாரு. நீ நினைக்கிற நீ பாவி இல்லைன்னு, புறஜாதியாக தான் பாவி, அவன் தான் அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறான், அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், அவனுடைய அநியாயத்தை பாருங்கன்னு நினைக்கிற. உன் உள்ளத்தை பாரியா, பெற்றோர் கீழ்ப்படுகிறது இல்லை, புறங்கூறுற, அதை பண்ணுற. ஐயோ அதெல்லாம் கூட இதில் வருதானோ, அவனுக்கு விளங்கல. அதெல்லாம் ஒரே லிஸ்ட்டில் வருதா, இதுவும் எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு காமிக்குது. அப்போ இதன்படியே நான் குற்றவாளி ஆகிட்டேனா, அப்போ நானும் அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் ஆளாயிட்டேன்னா, அப்போ தேவ கோபம் என் மேலேயும் இருக்குதா. அப்படி தான் கொண்டாடுறார் ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்து அவனை முதல்ல நிரூபிக்கிறார். ரெண்டாவது 2ஆம் வசனத்தை பாருங்கள், 2-3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இப்படிப்பட்டவை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இதாக சொல்ல போகிறேன் இன்னைக்கு பாருங்க. இப்படிப்பட்ட செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் பாருங்கள். வேத வசனத்தில் வர்ற உபதேசங்களில் ரொம்ப முக்கியமான உபதேசம். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதும் சத்தியத்தின்படி சரியான நீதியான நியாய தீர்ப்பு என்று நம்பினீங்கன்னா தேவன் செய்த எதையுமே உங்கள் கேள்வி கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் எதுவுமே உங்களுக்கு எல்லாத்து மேலே நம்பிக்கை இருக்கும். கடவுள் கரெக்டாக தான் செய்வார், தப்பு ஒன்றும் செய்ய மாட்டார். நிறைய பேருக்கு சோதம் குமாரா எரிஞ்சு போனது இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி கடவுள் எப்படி செஞ்சிடலாங்க, 2 பட்டணம் புஷ்குன்னு எரிச்சு விட்டாரு. நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து எல்லாம் மாறிச்சான். ஐயோ கடவுள் இப்படி செய்யலாமா? ஏன் அப்படி கேட்குறாங்க? சிலுவையில் இயேசுவை வச்சு அங்கே என் பாவத்தை அவர் மீது வச்சு என் பாவத்துக்கான தண்டனை மரணம் அதை அவர் மேலே வச்சாருன்றாங்களே, அதுவே நியாய தீர்ப்புன்றாங்க. ஐயோ அநியாயமாக இருக்குது, அவரில் அநியாயம் பண்ணுறாரு அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா எது விளங்கலை? தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதும் சத்தியத்தின்படியே இருக்கிறதுங்கிற அறிவு இல்லை அவங்களுக்கு. தேவன் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். தேவன் செய்த ஒரு காரியத்தையும் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பு எப்பவும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உபதேசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். இது ரொம்ப அடிப்படை உபதேசம், கிறிஸ்தவத்தில் ரொம்ப அடிப்படை உபதேசம். ஏன் முக்கியன்றது முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அது சத்தியத்தின்படி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதும் சத்தியத்தின்படி இருக்குதுன்றத நம்ம விளங்கிக்கலன்னா தேவ கோபாக்கினைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ கோபாக்கினைங்கிற உபதேசத்தை நம்ம வெறுப்போம். எப்போ ஏற்றுக்கொள்வோம்னா தேவன் தப்பே பண்ண மாட்டார், அவர் தண்டிச்சார்னா அது கரெக்டான தண்டனையாக தான் இருக்கும், அவர்கிட்ட அநீதின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் அக்கார்டிங் டு ட்ரூத். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதும் சத்தியத்தின்படி தான் இருக்குதுன்ற அந்த இது ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா தேவ கோபத்தை கேள்வி கேட்கவே மாட்டோம். அது பிரச்சனையே இல்லை, அவர் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது வந்துடும் இல்லையா? அப்போ சத்தியத்தின்படி தான் இருக்குது நியாய தீர்ப்புன்றதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தேவ கோபத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாய் இருக்கும். 2வது, நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி தான் இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விசுவாசத்தினால தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் நீதிமானாக்கப்பட வேணும், நான் நீதியை பெற வேணும், இயேசுவினுடைய நீதியை பெற வேணுங்கிறது விளங்கவே விளங்காது. அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்? எப்படி நம்ம நீதிமானாக்கப்படுறோம்? சிலுவையில் அவர் மரித்து எனக்காக என் பாவத்தை சுமந்து மரிச்சாரு, என் பாவம்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் பாவியை நீதிமானாக்குகிறார் கர்த்தர். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இது எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அந்த பாவியை கர்த்தர் நீதிமானாக்குற விதமே அவங்களுக்கு புரியவே புரியாது. எதுக்கு? நிறைய பேர் பாருங்கள், ஏதோ ஒரு பெரிய கேள்வியை கேட்பாங்க. தன்னுடைய சொந்த குமாரனே சிலுவையில் போட்டு கொன்ன கடவுளை நீங்கள் நம்புறீங்களா? எவனாவது செய்வானா உலகத்தில்? நீங்களும் நானும் செய்வோமா அப்படியே கேட்பாங்க. உங்கள் சொந்த பிள்ளைய சிலுவையில் ஏற்றுவீங்களா? கொல்லுவீங்களா? அதுவும் அந்த கோர மரணத்துக்கு ஆளாக்குவீங்களா? அவர் ரத்தம் வடிய வடிய அங்கே தொங்க பார்த்து சாகிறத கண்ணை மூடுறதை பார்த்துட்டு நீங்கள் வெடியை பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்படி ஒரு கடவுள் தேவையா? இந்த கடவுளை நீங்கள் நம்புறீங்களா அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், இப்போ சொல்லுவாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த கடவுள் கெட்டவர், நல்லா பாரு, சிலுவையை பாரு, விளங்கும் அவனுக்கு, தன் சொந்த பிள்ளையை கொன்ன கடவுள் இது அப்படிங்கிறாங்க. நான் அதே சிலுவையை பார்க்குறேன் தான் பாருங்க. ஆப்பிரிக்காவுக்கு ஒருத்தனை அனுப்பிச்சாங்களாம், போய் ஷூ வியாபாரம் ஆரம்பின்னு. அவன் போய் இறங்கி பார்த்துட்டு யார் காலிலையும் ஷூ இல்லை. உடனே இங்கிலாண்டுக்கு ஃபோன் பண்ணான் நான் அனுப்பிச்ச கம்பெனிக்கு. ஐயோ இங்கே யாரும் ஷூனால என்னன்னு தெரிலங்க, எல்லாம் வெறுங்காலில் நடந்துட்டு இருக்கிறாங்க, இங்கே வந்து ஷூவை வியாபாரம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க, முதல்ல எனக்கு டிக்கெட்டை வாங்கி கொடுங்க, திருப்பி வர்றேன்ட்டானா. திருப்பி வாங்கி டிக்கெட்டை அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க அதே ஊருக்கு, டிக்கெட்டை வாங்கி இவன் அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்றும் விளங்காது. அடுத்தவன் அனுப்பிச்சாங்க பாருங்க, அவன் அதே ஊரில் வந்து இறங்கி அதே வெறுங்காலுகளை பார்த்துருக்குறான். பார்த்துட்டு உடனே அவனும் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணானா, ஐயா
இருக்கிற அத்தனை ஷூவையும் இங்கே அனுப்புங்க. ஷூனுடைய மேன்மையை இந்த ஆளுங்களுக்கு சொல்லி விளங்க வச்சிட்டேன்னா போதும், விற்கிறதுக்கு ஷூவே இல்லை நம்மக்கிட்ட, அந்த அளவுக்கு விற்றுரும், வியாபாரம் ஆகிடும் இங்கே அப்படின்னா. 2 பேருக்கு 2 பார்வை. இவங்க சிலுவையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, கடவுள் கெட்டவர்ன்றதை காட்டுது, சொந்த குமாரனையே கொள்கிறாரு கடவுள் அதில் பார்த்தீங்களான்றாங்க. நான் அதே சிலுவையை பார்க்குறேன், கடவுள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது எனக்கு விளங்குகிறது. நான் செத்துருக்கணும், பாவத்தின் சம்பளம் மரணன்றது எனக்கு தாங்க. அவர் ஒரு பாவமும் செய்யல, ஒரு பாவமும் செய்யாத தேவகுமாரன் அவர், பரிசுத்த தேவன் அவர். அவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஒரு சொட்டையும் சிந்தி எனக்காக மரித்தார். தேவன் அதை அனுமதிச்சார், தேவனே அதை செய்தார், அவரே ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது சிலுவை மரணத்துக்கு அவரை. ஏன் வேற வழி கிடையாது, ரட்சிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. ஏன் வேற வழி கிடையாது? ஏன்னா கடவுளே சொல்லிட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம்னு. பாவத்தை தண்டிச்சே ஆகணும். எப்படி தண்டிப்பாரு? என்னை தண்டிச்சா நான் செத்தே போயிடுவேன், அவ்வளோதான். எல்லாரையும் தண்டிச்சு சாக வச்சு அப்புறமா உயிரோடு எழுப்ப முடியுமா? கிடையாது. அதனால என்ன பண்ணாரு, அவரை ஒருத்தர் மேலே எல்லாருடைய பாவத்தையும் வச்சு அவரை தண்டிச்சு அவரை மறிக்க வச்சு வேலையை செஞ்சு முடிச்சோன்னா அவரை உயிரோடு எழுப்பிட்டாரு. அது என்ன காட்டுது? கல்லறையில் அவரை விடலைங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பிட்டார். அந்த தேவன் கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டுட்டாருன்றாங்களே, கொல்லங்க, உயிரோடு எழுப்பினார், திரும்ப மகிமைப்படுத்தினார். உன்னதங்களில் எல்லா துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமைகளுக்கு மேலாக அவரை உட்கார வச்சு எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும்ங்கிற மாதிரி அவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வானத்திலும் பூலோகத்திலும் பூமியின் கீழே உள்ளவர்கள் மத்தியிலும் மேலான நாமமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறாரு. கட்ட கடவுளா? இவங்க பார்வையில் ஏதோ கோளாறு, விளங்க மாட்டேங்குது அவங்களுக்கு. நல்ல கடவுளுங்க, இவரை மாதிரி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த கடவுள் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு வேதம் சொல்லுது, ரோமர் 8:32. அப்போ இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போவுமே அது சத்தியத்தின்படி தான் இருக்குது அப்படின்னு நம்பாதவங்களுக்கு, இந்த விசுவாசத்தால் நான் நீதிமானாக்கப்படுறேன், அவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் சும்மா விசுவாசித்தேன், நான் செத்துருக்கணும், நான் அது பண்ணிக்கணும், என் கிரியே அல்ல, என் நற்கிரியே இல்லை, என் யோகியது இல்லை, அவருடைய கிருபை என்னை ரட்சித்திருக்குது, அதனால தான் விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொண்டேங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அனைத்தும் சத்தியத்தின்படியே இருக்கிறது. சிலுவை வசனத்தின் சத்தியத்தின்படி செய்யப்பட்ட ஒன்று. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். தேவன் பாவத்தின் மேல் கோபமாயிருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை தண்டிக்கிறார் என்கிறது சிலுவை காட்டுது. அதுதான் நியாயம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஏற்றுக்கொள்றதுனால நான் அவருடைய நீதி இலவசமாய் பெறுகிறேன், என்னுடைய கிரியை என்னை ரட்சிக்காதுன்றது எனக்கு ஈஸியாக விளங்குது. விசுவாசத்தால் நான் நீதிமானாக்கப்படுறேன்றது விளங்குது ஈஸியாக. இருக்கீங்களா? அதே மாதிரி திஸ் டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட், இயேசு எனக்காக மரித்தார் என்ற உபதேசத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாய தீர்ப்பெல்லாம், தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் சத்தியத்தின்படி இருக்குதுன்னு நம்பலைன்னா அந்த டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட், எனக்காக, எனக்கு பதிலாளாக, எனக்கு பலியாக அவர் மரித்தார் ஏன் பாவத்துக்குன்னு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தான் இப்போ விளக்கி சொன்னேன், அதே தான். எப்படி கடவுள் அவரை கொள்ளலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அப்படி ஒன்று செய்தார்னா, தன்னுடைய குமாரனை அனுப்பினார்னா, அவரை சிலுவையில் மறிக்க செய்தார்னா அதில் நியாயம் இருக்குது, அதில் நீதி இருக்குது, அது சத்தியத்தின்படியானது அப்படின்றத நம்புகிறப்ப எனக்கு டாக்டரின் ஆஃப் அட்டோன்மெண்ட் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு பதிலாளாக அவர் மரித்து, என்னுடைய ஸ்தானத்தில் மரித்து எனக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணார்ன்றது ஏற்றுக்கொள்றதில்ல பிரச்சனையே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, 3வது ஒரு காரணம் உண்டு முக்கியம், ஏன் இந்த டாக்டரினை நம்ம நம்பணுன்றதுக்கு. 3வது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்புகள்லாம் சத்தியத்தின்படி இருக்குதுன்றத நம்புறதுக்கு காரணங்கள் சொல்கிறேன். 2 காரணம் சொல்லிட்டேன். 3வது காரணம் என்னன்னா, இதை நம்பலைன்னா நாம் நிறைய பேர் செய்கிற தப்பை செய்திருவோம். என்னென்னா, நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, இப்போ நான் எந்த பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, கடவுளை என்னை ஏற்றுக்கொள்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி காரியத்தை நம்பி பாவத்தில் வாழ்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க இன்றைக்கி. அவங்க வந்து இந்த உபதேசங்களை சரியாக புரிஞ்சிக்காம என்னத்தையோ ஒன்று பேசிவிட்டு கடைசியில் அதில் அவங்களே சில நேரத்தில் விழுந்து போகிறாங்க. அதிலே அவங்களே மாட்டிக்கிறாங்க. அதில் சிக்கலில் அவங்களுக்குள்ளேயே ஒரு எல்லாம் லூஸ் ஆகிடுது. இப்படின்னு செய்யலாம் ஒன்றும் இல்லை, பெரிய குத்தம் ஒன்றும் இல்லை, கடவுள் நம்மளை ஏற்றுக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது. அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆன்டினோமியனிசம் அப்படின்னா. அதுனா லாலெஸ்னஸ்ன்னு அர்த்தம். லாலெஸ்னஸ்னால் நான் தான் இப்போ ரட்சிக்கப்பட்டேனே, நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் இனிமேல் என்ன செய்கிறேன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன், எப்படியா இருந்தாலும் நான் பரலோகம் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதில் நிறைய பேர் விழுந்து போவார்கள். நிறைய பேர் அதை பின்பற்றி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கி கொள்ளுவார்கள். சரி, இப்போ வேத வசனம் இதை குறித்து ரொம்ப தெளிவாக போதிக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் சத்தியத்தின்படி தான் இருக்கிறது என்கிறத வேத வசனம் ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. இன்னொரு காரணத்தையும் சொல்லிடு. இன்னொன்று என்னன்னா, இது ஏன் முக்கியன்றதுக்கு இன்னொன்னா, இதை நம்பலைன்னா, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் சத்தியத்தின்படி தான் இருக்குதுன்றதை நம்பலைன்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போயிடுது. ஏன்னா பாவத்தை பற்றி ரொம்ப லேசாக நினச்சிருவாங்க. ஏன்னா நியாய தீர்ப்பை பற்றி ஒரு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதனால் பாவம் செய்கிறதுல ரொம்ப அலட்சியமாக நினச்சி பாவம் செய்வாங்க. பாவம் செய்யும்போது நம்முடைய இருதயமே நம்மளை கண்டனம் பண்ணும், நம்முடைய ஜபம் சரியாக வேலை செய்யாது, தைரியமாக கற்றுட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வது ரொம்ப கடினமாயிடும். நிறைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலமாயிடும். ஏன்னா நம்முடைய இருதயமே நம்மளை கண்டனம் பண்ணும்போது என்னத்தை ஜபம் பண்ணுறது, என்னத்தை கேட்குறது, என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு இருதயமே என்னை கண்டனம் பண்ணால் எல்லா தைரியமும் போயிடும். ஜெபம் கேட்கப்படும், பதிலளிக்கப்படும்ன்ற நம்பிக்கையே போயிடும். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நடக்க முடியாது, வாழ முடியாது. சரி, பைபிளில் இது ரொம்ப தீவிரமாக போதிக்கப்படுது இந்த உபதேசம். தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் சத்தியத்தின்படியே இருக்குது. சத்தியத்தின்படி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதாவது மனுஷனுடைய நியாய தீர்ப்பு மாதிரி இல்லை தேவனுடைய நியாய தீர்ப்பு. மனுஷனுடைய நியாய தீர்ப்பு வந்து எந்த சத்தியத்தின்படி, அவனுக்கு ஒன்றும் பெரிய சத்தியத்தின்படி இல்லை, அவனுடைய சத்தியத்தின்படி இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு ஷோ ஒன்று வெளிநாட்டிலலாம் போடுவாங்க பாருங்கள், டிவியில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, கோல்டு ஃபைல்ஸ்னு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று. பழைய கேஸுங்க, 25-30 வருஷத்துக்கு முன்னால் மூடி ஓரமாக வச்சுட்ட கேஸுங்க. அதெல்லாம் தீர்த்துட்டோம், அந்த கேஸெல்லாம் விசாரித்து முடிஞ்சாச்சுன்னு தூக்கி வச்ச கேஸுகளை திருப்பி திறப்பாங்க. 30 வருஷத்துக்கு பிறகு, 40 வருஷத்துக்கு பிறகு கூட திறப்பாங்க. ஏன்னா புது எவிடன்ஸ் வந்துருக்குது இப்போது. இதுக்கு நடுவில் இன்னொருத்தன் எவனோ 30-40 வருஷம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான், தப்பே செய்யாமல் அவனை குற்றவாளின்னு திருத்தி ஜெயிலில் அமிச்சாச்சு, அவன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ யாரோ புது ஆதாரத்தை கொண்டாந்து, இல்லைங்க அவன் செய்யலைங்க, நான் தான் செய்தேன், இல்லை திரும்ப தான் செஞ்சான், நான் பார்த்தேன்னு வர்றான் சாட்சிக்கு. திருப்பி கேஸ் எடுப்பாங்க, திறந்து கடைசியில் அவனை ரிலீஸ் பண்ணி அவனுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு மனுஷன் அப்படி அது மாதிரி பல கேசஸ் நான் அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி எத்தனையோ வருஷமாக ஜெயிலில் இருந்து வாழ்நாள் முழுக்க இருந்து வந்த ஆளுங்க எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா விளங்குது உங்களுக்கு. பூமியில் அந்த நியாயாதிபதிகள்லாம் நல்ல ஆட்கள் தான். ஜட்ஜஸ் வந்து ஒன்றும் கரப்டான ஆளுகள்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்ல ஆளுங்க. அந்த நாடுகளில் நல்ல நல்ல ஆட்கள் தான் இருந்தாங்க. அவங்க மேலே எந்த பிரச்சனையும் யாரும் சொல்லலை. விசாரணை பண்ணவங்களும் பெரிய திறமையான ஆட்கள் தான். அவங்க சிஸ்டமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் விசாரணை பண்ணாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. ஏன்னா மனுஷனுடைய அறிவு ஒரு அளவுக்கு உட்பட்டது தான். எல்லாத்தையும் அறிய மாட்டான், எல்லா உள்ளத்தையும் பார்க்க முடியாது, ஒளிவு மறைவெல்லாம் நிறையா இருக்கும், இவனுக்கு தெரியாத காரியங்கள் நிறையா இருக்கும், மறைக்கப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்கும். அப்படி தான் சில காரியங்களில் தப்பான தீர்ப்பு வந்து சிலர்லாம் தப்பான விதத்தில் ஜெயிலில் இருந்து பாடுபடுறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அப்போ மனுஷனுடைய தீர்ப்பு என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் பாருங்கள், சில தேசங்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு பெரிய குற்றவாளியை கூட ஃபுல்லாக எவிடன்ஸ் கிடைக்கலன்னா அவனை விட்டுறாங்க, பரவாயில்ல போன்னு. ஏன்னா ஒருவேளை அவனை தப்பாக நியாயம் தீர்த்து உள்ளே அனுப்பிச்சிட்டா அவனை 10 வருஷம் உள்ளே போட்டால் அவன் லைஃப் பாழாயிடும்னு சொல்லி சரியான 100% அவன் தப்பு செஞ்சான்றது நிரூபிக்க முடியலன்னா கொஞ்சம் லூப் ஹோல் இருந்தால் கூட அவனை விட்டுறாங்க. ஏன்னா அதுவே மேல்னு நினைக்கிறாங்க.
சும்மா ஒருத்தன் அனாவசியமாக உள்ளே போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ மனுஷருடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு கோளாறு இருக்குது இல்லைன்றதை சொல்கிறான். அவங்க யாருமே தப்பு செய்யலைன்னா கூட தப்பு நடந்துருது. ஏன்னா அவர்களுடைய அறிவு குறைவு, அவர்கள்ட்ட நிறைய காரியங்கள் மறைக்கப்படுது, இப்படிலாம் நடக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேரத்தில் எவ்வளவோ ஊழல்கள் இதெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக எவ்வளோ காரியங்கள் மறைக்கப்படுது. இதன் மூலமாக மனுஷன்கிட்ட சரியான நியாய தீர்ப்பு வருங்கிறது 100% சொல்லவே முடியாது. ஆனால் தேவனிடத்திலேருந்து வர்றது எப்போதும் 100% கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஒரு நாளும் அது தப்பாகவே இருக்கவே இருக்காது. அது சத்தியத்தின்படி தான் இருக்கும். அப்போ சத்தியத்தின்படி இருக்கணும்னா இது நல்லா விளங்கிக்கணும் பாருங்கள். அதனால தான் தேவனுடைய நியாய தீர்ப்பின் மேலே அவ்வளோ கரெக்டான நம்பிக்கை இருக்கும். சிலர் சொல்கிறாங்க, என்னையா இது சோதோம் குமாராவே எரிச்சிட்டாரு 2 பட்டணம், ஐயோ அநியாயம்யா, அப்படிலாம் எரிக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, வெள்ளத்தை அனுப்பிச்சு நோவாவின் காலத்தில் உலகமே வெள்ளத்தில் மூழ்கி எல்லாம் செத்து போனாங்களே ஒரு குடும்பத்தை தவிர, இது என்ன அநியாயம் அப்படிங்கிறாங்க. சிலுவையில் அவர் சொந்த குமாரனையே கொண்டாரு, இது எவ்வளோ அநியாயம்ன்றாங்க. இதெல்லாம் அநியாயமாக தெரியுது. ஏன் அநியாயமாக தெரியுதுன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அனைத்தும் சத்தியத்தின்படியே இருக்கிறதுங்கிற ஆழமான நம்பிக்கை போதனை இவங்களுக்கு யாரும் தரல இவங்களுக்கு. அதனால இதெல்லாம் அநியாயமாக தெரியுது. இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் சோதம் குமாரா ஒரு கேள்விக்குறி, வெள்ளம் ஒரு கேள்விக்குறி, சிலுவை ஒரு கேள்விக்குறி. அங்கே என்னென்ன தப்பு நடந்தது, இங்கே எப்படி பண்ணிட்டார் கடவுள், அங்கே அவனை அடித்தார், இங்கே கொண்டாரு, இங்கே பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருன்னுவாங்க. எல்லாமே உங்களுக்கு பெரிய கொஸ்டினாக இருக்கும். அடிப்படையில் என்ன சொன்னால் கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்றைக்கும் சத்தியத்தின்படியே இருக்கிறதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரல. அதனால தான் இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தின்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்று கடகன்னு சொல்லிடுறேன், சும்மா அவுட்லைன் ஃபார்மில் சொல்லிடுறேன். சத்தியத்தின்படி இருக்குதுன்னா ஒன்று, அதில் ஒரே ஸ்டாண்டர்ட் தான், நோ வேரியிங் ஸ்டாண்டர்ட். இட் நெவர் ஹேஸ் எனி வேரியிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நியாயந்திருக்கிறோன்னா நம்ம பிள்ளைய ஒரு மாதிரி நியாயந்திருப்போம், அடுத்தவங்க வீட்டு பிள்ளைய இன்னொரு மாதிரி. நம்ம கதைன்னா அது வேறு மாதிரி தீர்ப்போம், நியாயம் சொல்லுவோம். இதுக்கு நம்ம செஞ்சால் அது கரெக்டு, இன்னொருத்தன் செஞ்சால் தப்பு. அந்த மாதிரி தானே போகுது. டெய்லி லைஃப்லேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம பண்ணதுக்கு நியாயம் சொல்லுவோம், தப்பை பண்ணிவிட்டு நியாயம் சொல்லுவோம். நேற்று தான் அடுத்தவன் பண்ணால் அதே காரியத்தை தப்புன்னு சொல்லியிருப்போம், இன்றைக்கி நம்ம பண்ணிவிட்டு அதே நியாயம் சொல்லுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் மாறுது, டெய்லி மாறுது, ஆளுக்கு ஆள் மாறுது, சொந்தக்காரன்றதில் மாறுது, பலவிதமாக மாறுது. ரெண்டாவது, தேவனுடைய சுவாபம், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, சுவாபத்தில் அவர் ஒளிகளின் தகப்பனாக இருக்கிறதுனால, அவர்கிட்ட வேற்றுமையின் நிழல் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனால அவர் மாறாதவராக இருக்கிறார். அதாவது அவர்கிட்ட சேஞ்சபிள்னஸ் இல்லை, மாறுகிறது இல்லை, அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை ஒருத்தன் செஞ்சான்னா ஒருத்தனுக்கு தப்புன்றது இன்னொருத்தனுக்கு ஓகேன்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா அவருடைய சுவாபம் அப்படிப்பட்டது, மாறாத தன்மை, பரிசுத்தரவர். மூணாவது, அவருடைய நியாய தீர்ப்பெல்லாம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதுன்னு. மூணாவது என்னென்னா அவருடைய தீர்ப்பு எப்போவுமே இட்ஸ் எ பெனிட்ரேட்டிங் ஜட்ஜ்மெண்ட் which is not given merely by outward appearance. வெறும் வெளித்தோற்றத்தை வைத்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பல்ல, ஆழமாய் ஊடுருவி உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதுதான் யாருமே செய்ய முடியாத தீர்ப்பு. இதுதான் மனுஷனுடைய தீர்ப்புக்கும் கடவுளுடைய தீர்ப்புக்கும் பெரிய வித்தியாசம். மனுஷனுடைய தீர்ப்புகள்லாம் வெளியே இருக்கிற எவிடன்ஸை தான் வைக்க முடியும். உள்ளவன் என்ன நினச்சா மோட்டிவ்னு சொல்கிறோமே, அதை டிட்டர்மின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கே நிறைய நேரத்தில் தப்பு வந்துடுது பாருங்கள். மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப பியாண்ட் எனி ஷேடோ ஆஃப் டவுட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா யார் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தார் செய்கையை வச்சு தான் டிட்டர்மின் பண்ண வேண்டியதாக இருக்குது, பேச்சை வச்சு தான் டிட்டர்மின் பண்ண வேண்டியதாக, ஏதோ டாக்குமெண்ட்டை வச்சு தான் டிட்டர்மின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கர்த்தர் உள்ளத்தை ஆராய்கிற தேவன். அதனால் வெறும் வெளிப்படையான காரியங்களை வச்சு தீர்ப்பு சொல்கிறவர் இல்லை, உள்ள மனுஷனுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் தான். லூக்கா 11:39 சொல்கிறாரு, மனுஷர்கள் எப்படி நியாயந்திருக்கா அப்படின்றத பற்றி சொல்லும்போது லூக்கா 11:39 இப்படி சொல்கிறார். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா?
எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் வெளிப்புறத்தை மட்டும் இல்லை உட்புறத்தையும் உண்டாக்குனவர்னு? அதனால் அவர் எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்க முடிகிறது. அதே மாதிரி லூக்கா 16:15 இன்னொரு இதை சொல்கிறாரு பாருங்க. 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷனுக்கு முன்னால் நீதிமான்னு காட்டுறீங்க, அவன் நினைக்கிறான் ஆஹா பிரமாதம் நினைக்கிறான். தேவன் பார்க்குறாரு அருவருப்பாக இருக்குன்றார். ஏன்னா அவர் பார்க்குறது வேற, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 4:12-13 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ கர்த்தரிடத்தில் தப்ப முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பு என்றைக்குமே தப்பவே தப்பாது பாருங்க. ஏன்னா அது சத்தியத்தின்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று, கர்த்தரை லஞ்சம் கொடுத்து வாங்கிட முடியாது யாரும். பைபிளில் இருக்குது, சிலர்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்க பார்த்தாங்க. சவுல்னு ஒரு ராஜா இருந்தான் இல்லையா, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தர் அவனை தண்டிக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஏராளமான பலிகள், சர்வாங்க தகன பலி, அது இதுன்னு ரெடி பண்ணிட்டான். அவன் நினச்சான், நான் பெரிய ராஜா, கடவுளுக்கு நல்லா கொடுத்துருவோம் ஒரு அமௌண்ட்டு, அவருக்கு நிறைய பலிகளை கொடுத்துட்டா அவர் ஓகே ஆகிடுவார் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணாமல் பாருங்கள். அதை பற்றி ஒன்று சாம்பல்ல கர்த்தர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவன் அதை ரெடி பண்ணி கர்த்தரை சரி கட்டிடலான்னு பார்த்தான். துட்டு கொடுத்து இவரை சரி பண்ணிடலான்னு பார்க்குற மாதிரி பார்த்தான் அவன். கர்த்தர் சொல்லிட்டாரு, 22ஆம் வசனம் பாருங்கள், 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இவன் பலியெல்லாம் கொண்டாந்துடுறான்னு ஒன்று, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் மாட்டுக்கடாக்களும் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பா இருக்குதான். முரட்டாட்டம் பண்ணுதல் ஸ்டபனாக இருக்கிறது. அவபக்திக்கும் அது அன்காட்லினஸ்க்கும் விக்கிராராதனை ஐடாலட்ரிக்கும் ஒப்பா இருக்குதுன்றார். இது அப்படியே ரோமருக்கு கொண்டாந்தீங்கன்னா அங்கே இதை பற்றிலாம் பேசுது. அவபக்தி, விக்கிராராதனை, அதை பற்றிலாம் பேசுது இல்லையா? அதோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். அதாவது சில அசிங்கமான பாவங்கள்லாம் சொல்லியிருக்குது ரோமர் 1ஆம் அதிகாரத்தில். அதை பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம், ஐயோ நம்ம அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு. இங்கே சொல்லியிருக்குது, ரெண்டகம் பண்ணுறது பில்லி சூனியத்துக்கு ஒப்பாக இருக்குது, முரட்டாட்டம் பண்ணுறது ஸ்டபனாக இருக்கிறது, கடவுளுக்கு முன்னால் ஸ்டபனாக இருக்கிறது அவபக்தி விக்கிர ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ எதை கொண்டாந்து எதோட ஈக்குவேட் பண்ணுதுன்றதை பாருங்கள். அப்போ கடவுளுடைய பார்வையில் அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேணும். ஆமோஸில் திருப்பியும் லஞ்சம் கொடுக்க பார்க்குறாங்க கர்த்தருக்கு. ஆமோஸில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். இதெல்லாம் கொண்டாடாதன்றார். இதெல்லாம் கொண்டாந்து நைஸ்படுத்த முடியாது, முயற்சி எடுக்காது எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படிங்கிறார். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். பாட்டு பாடாத, இதெல்லாம் வாசிக்காதன்றார். எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரை பலியையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களா? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மூலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே, ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுடைய பாபிலோனிய
சிறையிருப்பு வந்து தண்டனை, தேவ கோபாக்கினை. இப்படி சொல்லிட்டு போகலாம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு புறஜாதியான வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறார். கொர்நேலியு என்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறார். போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவர் ஒரு யூதன், புறஜாதியை ரொம்ப சீப்பாக நினச்சாள், அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாதுன்னு நினச்சாள். கர்த்தர் கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் விடுறாருங்க. அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணுறாரு இந்த யூதனுக்கு. அப்போ தான் அறிவு வருது. சொல்கிறான், பேதுரு சொல்கிறாரு, கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. நான் இப்போ நினைக்கிறேன், கர்த்தர் வந்து ஒருத்தனை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி இவனை பெட்டர் அவன் அப்படி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் வந்து அவருக்கு ஃபேவரட்டிசம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தான் காரணங்கள். ஏன் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்போதும் சத்தியத்திற்கேற்றதாக இருக்கிறது, சத்தியத்தின் படியே இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். ஏன் அது சத்தியத்தின்படி இருக்கிறதுங்கிறதுக்கு சில காரணங்கள் சொன்னேன் இல்லையா? ஒன்று, அவர்கிட்ட இது கிடையாது, அதாவது வேரியிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி நியாயம் இருக்கிறது, இன்னொரு மாதிரி பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, அவருடைய சுவாபம் மாறாத சுவாபம், அதனால் எப்பவும் ஒரே சீராக இருக்கும். மூணாவது, அவர் வெளித்தோற்றத்தை வச்சு நியாயம் தீர்க்கிறவர் கிடையாது. நாலாவது, அவரை லஞ்சம் கொடுத்து வாங்கிட முடியாது, நீங்கள் நியாயம் தீர்ப்பை பெற முடியாது. அஞ்சாவது, அவர் நோ ஃபேவரட்டிசம், பாரபட்சம் பார்க்குறவர் கிடையாது. அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் சத்தியத்தின்படி இருக்கிறது. இதை ஒன்று தியானம் பண்ணிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பைபிளில் நிறைய பேர் வந்து இங்கே எப்படி பண்ணிட்டாரு, கடவுள் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அது என்ன இது என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு எந்த கேள்வியுமே இருக்காது. கடவுள் செஞ்சாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்பேற்பட்ட முக்கியமான உபதேசம். கடவுள் ஒன்று செஞ்சாருன்னா அது தப்பாக போகவே போகாது. எனக்கு ஒரு வேளை என்னன்னு விளங்காமல் இருக்கலாம் இப்போது, ஆனால் அவர் செஞ்சாருன்னா அது கண்டிப்பாக நியாயமானதாக, நீதி உள்ளதாக, சத்தியத்தின்படி தான் இருக்கும். அதுக்கு மாறாக ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, மாறுறவர் அல்ல, இங்கே அப்படி அங்கே இப்படின்னு பண்ணுறவர் அல்ல, இதெல்லாம் பண்ணுறவரே கிடையாது. சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கள் உம்மை துதிக்கட்டும், உம்மை எண்ணி பார்க்கட்டும் கர்த்தாவே. மேல் இருக்கிற நம்பிக்கை பெருகட்டும், இன்றைக்கு பல மடங்கு அது பெருகட்டும் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், எப்போதும் நீதி நியாயத்தை நடப்பிக்கிறவர், சத்தியத்தின்படி நியாயந்திருக்கிறவர். உம்முடைய செயல்கள் ஒருபோதும் அநீதி உள்ளவைகளாக இருக்க முடியாது என்கிற நிச்சயத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் இன்றைக்கு விதைக்க ஆவியானவர் உதவி செய்யும். இந்த கடினமான காரியங்களை புரிந்து கொள்ள மனக்கண்கள் பிரகாசமடையட்டும். தேவ சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு ஒளி உள்ளத்திலே வீசட்டும். ஜனங்கள் உண்மையில மகிழட்டும், உம்மை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.